பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் மறுபடியும் எப்போதும் போல உங்களை சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர் பலவிதமான கேள்விகளை கேட்குறீங்க. அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டீங்க, கடைசி காலங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க. நீங்கள் நான் சொன்னேன், மத்தேயு 24:12 படித்து பாருங்க. என்ன மத்தேயு 24:12 என்ன சொல்லுகிறது? கடைசி காலங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம், ஒரு வசனம். ஏன்னா அது எத்தனையோ காலத்துக்கு முன்னாடி எழுதி வச்சாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம வாசித்தால் அதை விளங்கி கொள்ளலாம். 24:12 அக்கிரமம் மிகுதியாவதினால், நல்ல கவனிங்க, அக்கிரமத்தின் மிகுதியினாலே அநேகருடைய அன்பு இன்னைக்கு தணிந்து கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அதனால தான் டிவியை திருப்பினாலே எங்கே பார்த்தாலும் சரி, மனைவியை சரமாரியாக கத்தியால் குத்தினான், புருஷனை தலகாணியில் வைத்து மூச்சு திணற கொன்றாள், தான் பெற்ற பிள்ளையவே சூடு வைத்தாள் என்றெல்லாம் கேட்குறோமே. இதுக்கு மேலே என்ன கடைசி காலத்துக்கு அடையாளம் வேணும்? ஏன்னா கடைசி காலத்தில் நடக்கிற காரியங்களை நீங்கள் கேட்கலாம். சில காலங்களுக்கு முன்பாக பத்திரிகையில் ஒரு செய்தி வந்தது, நீங்கள் படிச்சிருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, தென்னாப்பிரிக்கா தேசத்தில் ஒரு வாலிபன் நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தான். மிடுக்கான வாலிபன் தான். ஒரு சொகுசு கார் ஒன்று வந்தது. அவன் பக்கத்தில் நின்ன உடனே அவன் அதை எட்டி பார்த்தான். என்ன என்று அவனுக்கு விளங்கல. ஒரு பெண் இறங்கி வந்து இந்த விலாசத்திற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று அவனிடத்தில் ஒரு பேப்பரை காண்பித்தாள். அவன் வாங்கி படித்து கொண்டிருக்கிறதுக்குள்ளே இன்னும் 2 பெண்கள் உள்ளேருந்து இறங்கினாங்க. கடைசியில் இவனை அந்த திறந்த காருக்குள்ளே தள்ளி வேகமாய் ஓட்டி கொண்டு போய் கடைசியில் அந்த 3 பேரும் அவனுக்கு முன்பாக ஆடையை உரிந்து அவனை எங்களோடு நல்ல சம்பவமாக இரு என்று கட்டாயப்படுத்தின செய்தியை பத்திரிகையில் பார்த்து, இதை விட அக்கிரமத்தின் மிகுதிக்கு அடையாளம் வேணுமா? கடைசி காலம் என்பது எனக்கு அன்பானவர்களே, ஒருவருக்கொருவர் அன்பு தணிந்து போகும். தாய் பிள்ளை மேலே அன்பு இருக்காது, பிள்ளைக்கு தாய் மேலே அன்பு இருக்காது, புருஷனுக்கு மனைவி மேலே அன்பு இருக்காது, மனைவிக்கு புருஷன் மேலே அன்பு இருக்காது. கடைசி காலத்துக்கு இதை விட இன்னும் அடையாளம் சொல்லணும்னா, ஐயா லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34 நாம் பார்க்கும்போது கடைசி காலத்துக்கு இன்னொரு அடையாளத்தை சொல்லலாம். உங்கள் வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து வைத்து கொண்டு இந்த கடைசி காலம் என்பதற்கு ஒரு அடையாளத்தை கேட்டீங்க. அக்கிரமத்தின் மிகுதியினாலே அன்பு தணிந்து போகிறது ஒரு அடையாளம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 21:34 கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுமா? ஒரு நாள் புல்லை கண்டேனையா, அல்லாள் என்னை வெறுத்தேனையா. ஒரு நாள் புல்லை கண்டேனையா, அல்லாள் என்னை வெறுத்தேனையா. புல்லை பெரிதையா, அன்பு புல்லையே பெரிதையா, புல்லையே பெரிதையா, அன்பு புல்லையே பெரிதையா. அல்பே 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 ஆரோயே புறம்பே, ஆனந்தம் ஆனந்தமே. பூலோகத்தின்
பொருளின் இனிமை அழியும் புல்லின் பூவை போ பூலோகத்தில் பொருளின் இனிமை அழியும் புல்லின் பூவை போ பாடாதே ஐயா அல்பு பாடாதே ஐயா பாடாதே ஐயா அல்பு பாடாதே ஐயா அல்பே 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 ஆரோயிபுரமே ஆனந்தம் ஆனந்தமே அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா அலைந்து திரிந்த துரோகினா அலைந்தேன் பல நாள் உம்மையே அறியா அலைந்து திரிந்த துரோகினா அழைத்தி அல்பாதே அழைத்தி அல்பாலே அழைத்தீரல்பாலே அல்பே 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 ஆரோயிபுரமே ஆனந்தம் ஆனந்தமே பாரேனில் அன்பின் இனிமை இயம்பரக்கியல்லாதாயின் பாரேனில் அன்பின் இனிமை இயம்பரக்கியல்லாதாயின் இசைக்கவும் எளிதாமோ பரத்தில் இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ இசைக்கவும் எளிதாமோ அல்பே 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 ஆரோயிபுரமே ஆனந்தம் ஆனந்தமே எல்லாம் எடுத்திருப்பீங்க. கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்க. நீங்கள் தென்னாப்பிரிக்காவில் நடந்த செய்தியை நீங்கள் கேட்டீங்க. 3 பெண்கள் ஒரு ஆணை கடத்தி கொண்டு போய் தன்னோடு சுகபோகமாக இரு என்று கட்டாயப்படுத்துகிற காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இதை விட வேற என்ன காலம் வேணும்? எனக்கு அன்பானவர்களே, அக்கிரமத்தின் மிகுதி அநேகருடைய அன்பு தணிந்து போறதுக்கு வேற பெரிய காரணமே கிடையாது. அக்கிரமத்தின் எல்லைக்கு இன்னைக்கு பாருங்க, 13 வயசு பிள்ளை கர்ப்பவதி ஆகிவாரா. எப்படி? அன்னைக்கு ஒரு டிவியில் ஒரு செய்தியை கேட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. 13 வயசு பிள்ளை கர்ப்பவதின்னு பெரிய பொண்ணானதுனால. ஆனால் கடைசியில் அதை விசாரித்து கண்டுபிடிக்கும் போது யாருன்னு பார்த்தா தகப்பன். எத்தனை வேதனைக்குரிய காரியம். கடைசி காலம் என் அன்பு தணிந்து போகும். ஏன் அப்படின்னீங்கன்னா, வேதம் சொல்லுது துர்ச்செய்கைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாக நடக்காது.
பிரசங்கி 8:11 அதுதான் வாசிக்கிறோம். துர்ச்செய்கைக்கு தக்க தண்டனை சீக்கிரத்தில் நடவாதபடியினாலே பொல்லாப்பை செய்ய மனுப்புத்திரருடைய இருதயம் தங்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. எதையும் செய்யலாம், ஏன்னா எப்படியாவது அதை சரி பண்ணிடலாம். இன்னைக்கு துணிகரம் அக்கிரமத்திற்கு காரணம். அந்த அக்கிரமத்தின் மிகுதியினால தான் அநேகருடைய அன்பு இன்னைக்கு இல்லைங்க. இல்லாட்டா இன்னைக்கு நாம் தொலைக்காட்சியை திறந்தா பாருங்கள், எத்தனை செய்தி, திடுக்கிடும் செய்தி. நேற்று ராத்திரி ஒரு செய்தி வந்துச்சு, எனக்கு அது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒரு பக்கம் தேவையான்னு கூட தோணுச்சு. என்னன்னீங்கன்னா, ஒரு பெண் திருமணம் முடித்து நல்ல குடும்ப வாழ்க்கையில் இருந்தாள். நல்ல குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்ணுக்கு நல்ல குழந்தைகளும் இருந்தது. நல்லா கவனிங்க, ப்ளூரலில் தான் சொல்கிறேன், சிங்குலரில் இல்லை. குழந்தை இருந்ததுன்னு சொல்லலை, குழந்தைகள் இருந்தது. புருஷனும் மனைவிக்கு ஏதோ ஒரு சின்ன தகராறு, அவங்களுக்குள்ள ஒரு சண்டை. புருஷன்ட்ட இருந்து பிரிஞ்சு போய் ஒரு இடத்துல வேலை கேட்டு நானாக பிழைக்க போகிறேன் அப்படின்னு இவ போனான். போன இடத்துல ஒரு நல்ல தோப்பு வைத்திருந்த உரிமையாளர், அவருடைய பேரை கூட டிவியில் சொன்னாங்க, நான் பேர் பிரஸ்தாவம் சொல்கிறதில்லை, மாந்தோப்பு வைத்திருந்த உரிமையாளர். அவர்கிட்ட போய் எனக்கு ஒரு நல்ல வேலை விடுங்க, ஏன்னா எனக்கு கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இவங்க அழுதோன்னே அவர் உடனே வேலையும் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவருக்கு திருமணமாகி 2 ஆண் பிள்ளைகள் இருந்திருக்கு. ஆனால் பெண் பிள்ளைகள் இல்லை. மனைவிக்கு ஏற்கனவே அதற்கு பிறகு குழந்தை பெற முடியாதபடிக்கு தடை செய்து விட்டதினாலே இவங்களுக்கு ஒரு ஆசை, பெண் பிள்ளை எப்படியாவது வேணும். இவர் கேட்டிருக்கார், உனக்கு எல்லா உதவியும் நான் செய்கிறேன், எனக்கு ஒரு பெண் பிள்ளையை பெற்றுக் கொடுக்கணும் ஆசை. என்ன அவளை அதற்கு சம்மதிக்க கடைசியில் பெண் குழந்தையை பெற்று கொடுத்து, இவர் தன்னுடைய சிநேகிதனுடைய குழந்தை வேண்டான்னு தூக்கி போட்டான், அந்த பிள்ளையை நான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லி வளர்த்து வந்திருக்கிறாள். ஆனால் அவள் தொடர்ந்து வேலை செய்ததுனால அவளுடைய புருஷன் அவளை தேடி ஏதோ சண்டை ஓட்டம், 1 வருஷம் ஆச்சு, 1.5 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, வரலையேன்னு சொல்லி தேடி கடைசியில் அவள் இங்கே இருக்கான்னு விலாசம் கிடச்சி வரும்போது அவள் அங்கே இருந்திருக்கிறாள். சரி வா, இனி நான் சண்டை இல்லாமல் நம்ம சமாதானத்தோடு வாழ்வோம் என்று அழைத்திருக்கிறாள். அவள் மறுத்திருக்கிறாள். இந்த நேரத்தில் அந்த மாந்தோப்பினுடைய உரிமையாளர் அங்கே வர, இருறா பார்த்துக்கிறேன்னு ஒரு துப்பாக்கி எடுக்க போன நேரத்துக்குள்ள இவன் அந்த புருஷன் மனைவியை கத்திய சரமாரியா ஆளை வச்சு குத்தி அந்த இடத்துல மறித்து விட்டாள். இவன் அதுக்குள்ளே துப்பாக்கி எடுத்து வந்தவன் அந்த அடித்து அவளை கொன்றவங்களை பூரா துப்பாக்கியால் சுட்டு இன்னைக்கு இவனும் போய் சிறையில் இருக்கிறான், அவனும் போய் சிறையில் இருக்கான். அந்த பிள்ளைகளும் தெருவில் நிற்குது, இந்த பிள்ளைகளும் தெருவில் நிற்குது. எனக்கு அன்பானவளே, ஏசாயா சொன்ன வார்த்தை என்ன? ஓசியா 4:6 என் ஜனங்கள் அறிவு இல்லாமையினாலே அழிந்து போகிறார்கள். என்ன நாம பாடுறோம், என்ன பாடுறோம்? அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமோ தினமோ துதிப்பே, ஓடி ஓடி உழைப்பே, தெய்வமே வாருமே, ஆத்ம பாரமே, தெய்வமே வாருமே, ஆத்ம பாரமே. அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை தினமும் தினமும் நினைப்பே, திரிகின்ற ஆட்டை தேடி ஓடி ஓடி உழைப்பே, தெய்வமே பாருமே, ஆத்ம பாரமே, தெய்வமே தாருமே, ஆத்ம பாரமே. எனக்கு அன்பானவர்களே, ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது ஐயா. இன்னைக்கு கடைசி காலத்தில் நாம் சொல்கிறோம் முன்னேறிட்டோம், இன்டர்நெட்டில் எதனாலும் பார்க்கலாம், எங்கேருந்தும் பார்க்கலாம்.
உட்கார்ந்த வீட்டுக்குள்ள கைக்குள்ள உலகத்தை அடக்கிட்டோன்னு சொல்கிறோம். உண்மைதான். கைக்குள்ள செல்ஃபோனில் இன்னைக்கு என்னைக்கோ கண்டுபிடிச்ச பொருளை கூட இன்னைக்கு பார்க்கலாம். வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு ஆர்டர் போட்டால் போதும், செங்கல் வந்தாலும் சரி வாங்கிக்கலாம். அந்த நிலைக்கு வந்துட்டோம். சாப்பாடு கூட சமையல் பண்ண வேண்டாம், இங்கேருந்து புக் பண்ணால் போதும். என்ன வேணுமோ அது வீட்டுக்கே என்ன செய்யுது, வருது. அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டோம். ஆனால் இவ்வளவு முன்னேறின காலத்தில் ஒன்றும் முன்னேறி இருக்கு. என்ன தெரியுமா? துர்ச்செய்கைகள். துர்ச்செய்கைகள், அக்கிரமத்தின் மிகுதி எல்லைக்கு. எனக்கு அன்பானுள்ளே, அப்பப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நேபாளத்தில் பூமி அதிர்ச்சி வந்துச்சு. எப்படிப்பட்ட அதிர்ச்சி! பீகார் வரைக்கும் ஆடிச்சு. கிட்டத்தட்ட ரெக்டார் அளவுகோலின்படி 7.9 அநேகர் வாரிக்கொண்டு போகப்பட்டார்கள். ஏன்? இந்த 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா எவ்வளோ வாரிக்கொண்டு போனது. அதுலேயாவது மனுஷன் கொஞ்சம் மனம் திருந்திருக்காங்களா? இல்லையே. அக்கிரமத்தின் மிகுதி. காரணம் என்ன? அந்த அக்கிரம மிகுதி வர்றதுக்கு காரணம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டினாலும். அதான் பிரச்சனை. பெருந்திண்டி, செழிப்பு, பெருந்திண்டி. ஏன்னா நிறைய வந்துருச்சுன்னா தேவனை விட்டு நம்ம மறந்துடுவோம், அவர் நம்ம தள்ளி வச்சிருவோம். ஏன்னா அநேக நேரம் நமக்கு தெரியாது நாம் எப்படி இருக்கோங்கிற நமக்கு நிலைமை புரியறதில்லை. பெருந்திண்டியினாலும் லௌகீக வெறியினாலும், அதாவது பெருந்திண்டியினாலும் வெறியினாலும், லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கு நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த அழிவின் நாள் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டல. 36ஆம் வசனத்தையும் பாருங்க. பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவரும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இப்ப சம்பவிக்கிறதே எத்தனை காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இனி சம்பவிக்க போகிறது அப்புறங்க. இனி சம்பவிக்க போகிறது என்னது? அதையும் எழுதி வச்சிருக்கார். அதே 21ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை பாருங்க. 12. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களிலே மகா பூமி அதிர்ச்சி, பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்கள், பெரிய அடையாளங்கள் உண்டாகி. இப்பே பாருங்க, கொடிய வெயில், எங்க பார்த்தாலும் இதுவரைக்கும் இல்லாத வெயில். கடைசி காலத்துக்கு அடையாளம் கேட்குறீங்க. கடைசி காலம். அதனால தான் நாம பாடிக்கிட்டு இருக்கோம். என்ன பாடிக்கிட்டு இருக்கோம்? இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். நீ வாழும் வாழ்க்கைதான் அது வாடகை வீடுதான். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கர்த்தர் அழைக்கிறார். உன் கூடவே இருக்கிறேன். உன்னை ரட்சிக்க உன் கூடவே
இருக்கிறேன் என்று வாக்கு அழித்தவர் நம்மை காத்து வருகிறார் என்று வாக்கு அழித்தவர் நம்மை காத்து வருகிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கேட்ட அழைக்கிறார். காலமோ நெருங்குதே, தேவராஜ்யம் வருகுதே. காலமோ நெருங்குதே, தேவராஜ்யம் வருகுதே. மனம் திருந்தி வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். மனம் திரும்பி வாழவே மன்னன் இயேசுவை அழைக்கிறார். இந்த காலம் பொல்லாதது, உன்னை கேட்ட அழைக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கடைசி காலத்துக்கு அடையாளம் கேட்கிறீங்களே, அநேகருடைய அன்பு தணிந்து போகும். முதல்ல. ரெண்டாவது பெருந்திண்டி. பெருந்திண்டினா உங்களுக்கு புரியாது, சொல்கிறேன். பெருந்திண்டினா செழிப்பு. இன்னைக்கு தொலைக்காட்சிகளும் அதைத்தான் பிரசங்கிக்குது. செழிப்பு. மக்களும் அதைத்தான் என்ன செய்கிறாங்க, விரும்புகிறாங்க. எனக்கு அன்பானவர்களே, செழிப்பு வந்துருச்சுன்னா தேவன் எங்கே நிற்பார் தெரியுமா? அடுத்த செய்தியில் சொல்கிறேன். தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, அநேகரை ஆச்சரியப்படுறீங்க, பல கேள்விகளை கேட்குறீங்க. பலவீனம் வருவதற்கு காரணம் என்ன? நேற்று கேட்டீங்க, உங்களுக்கு இன்றைக்கி சொல்கிறேன். ஏன்னா முதல்ல ஒரு அம்மா உங்களுக்கு முன்னாடி ஒரு கேள்வியை கேட்டாங்க, அதனால் அதுக்கு சொல்லிவிட்டு அதுக்கு பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். கடைசி காலம் என்பதற்கு அடையாளங்கள் என்ன என்று கேட்டாங்க. அதான் சொல்கிறேன். முதல் அடையாளம் அன்பு தணிந்து போம். ரெண்டாவது காரியம் பெருந்திண்டியினாலே அநேகருக்கு தெய்வ பயம் கூட போயிடும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் இதற்காக ஜெபம் பண்ணுறீங்களா? தொடர்ந்து வருவதற்காக ஜெபிக்கிறீங்களா? ஒவ்வொரு நாளும் வரணும்னா 4000 ரூபா தொலைக்காட்சி கட்டணும், ரெக்கார்டிங் 1000 ரூபா எடுக்கணும். அது மட்டும் இல்லை, எங்கள் சபையோ ஐஸ்வர்யவான்கள் சபை. ஏன்னா எல்லாம் பார்வை இல்லாதவங்க, ஆங்காங்கே வேலை இல்லாமல் சாலை ஓரத்துலேயும் நிற்கிறத நீங்களே பார்த்துருக்கலாம், எல்லா ஊர்லேயும் பார்த்துருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆத்ம பாரத்தோடு தான் இந்த ஊழியத்தை செய்து வரும். நீங்களும் கர்த்தர் ஏவினால் ஒரு நாள் நிகழ்ச்சியை தாங்கலாம். பார்வையற்ற மக்களை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆலயம் இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை அவங்க பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்பாங்க. வேன் வச்சு தான் அவங்கள கூப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா கூட்டம் காட்டுறதுக்கு இல்லை, 2 கண்ணும் தெரியாதவங்க, அதனால் வேன் வச்சு கூப்பிடுறோம். திரும்பி அவங்கள அதே இடத்துல இறக்கி விட்டால் அவங்க போயிடுவாங்க. அவங்கவுங்க ஊருக்கு பஸ் ஏறி போயிடுவாங்க. அவங்கள அழைத்து வர்றதுக்கு மட்டும் 4000 ரூபா செலவழிக்கணும். வந்து நல்ல சாப்பாடு கொடுத்து, ஆவிக்குரிய மன்னாமையும் கொடுத்து, மாம்சீகத்துக்குரிய மன்னாமையும் கொடுத்து அனுப்பி வைக்கிறோம். நீங்களும் கர்த்தர் ஏவினால் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே, ஒரு வேலை கிடைச்ச நாள், முதல் சம்பளம் வாங்கின நாள், அதை விட நெடுநாள் காத்திருந்த காரியம் நிறைவேறின நாள், ஒரு வீடு கட்டின நாள், எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போடுவீங்கள்ல. இந்த பார்வையற்ற மக்கள் திருச்சபையை உங்களுக்கு ஞாபகம் வந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். அது மட்டுமல்ல, ஒரு நாள் இந்த ஆத்ம பாரம் உள்ளவர்கள் அழைத்து வருவதற்கு உதவலாம். எனக்கு அன்பானவர்களே,
எத்தனையோ கட்டுமான பணி பாதியில் நிற்கிது, வாங்க காட்டுறேன். பார்வையில்லாதவங்க உட்கார்றதுக்கு தங்குறதுக்கு ஒரே ஒரு ரூம் எல்லாம் அடித்து நெருக்கிட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு அரை கட்டணும், முடியலை. ஒரு நல்ல இன்னொரு வசதியாக ஒரு பெரிய ரூம் கட்டினா, நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஐயா எல்லாம் கைவிட்டுட்டாங்க, 58 வயசாச்சியா, நான் பார்வையும் தெரியாது, தயவுசெய்து எனக்கு ஒரு இடம் கொடுக்க முடியுமாங்க. எனக்கு அன்பானவர்களே, இப்படிப்பட்ட அநேகர் தங்கியிருப்பதற்கு இன்னும் எத்தனையோ காரியம் செய்யணும். மதுரையில் பெண்களுக்குன்னு வச்சுருந்தோம், ஆனால் 16-17 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் அந்த மதுரை ஆலயத்தினுடைய திறந்த ஆண்டு நினைவு நாள். அங்கே பார்த்தீங்கன்னா ஓடு போட்டிருந்தோம் மேலே ஹாஸ்பிட்டல்ஸ். 16-17 வருஷம் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போய் இப்போ ஒழுக்கல் வந்துருச்சு. அதில் எப்படியாவது இனி ஓடு போடக்கூடாது, சென்ட்ரிங் போடணும் ஜெபித்து வருகிறோம். அதுக்கு அன்னைக்கு கூப்பிட்டு எஸ்டிமேட் கேட்டேன். அவங்க சொன்னாங்க 5 லட்சம் to 6 லட்சத்துக்குள்ளே வரும். அப்படியே ஓட பிரிச்சுட்டு மேலே அப்படியே டாப்பாக சென்ட்ரிங் போட்டு விட்டுடலாம். அதுக்கப்புறம் அதுக்கு செலவில்லை. ஆண்டவர் தான் எழுப்பணும், நீங்களும் ஜெபிங்க. எப்படியா தொடர்பு இல்லை, நாங்கள் செய்யணும்னு நினச்சா கூட இவ்வளோ செய்ய முடியாது, எங்களால் முடிஞ்ச செய்யணும்னு நினச்சா கூட எப்படி தொடர்பு இல்லை. 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். தாராளமாக நீங்கள் அதில் தொடர்பு கொள்ளலாம். ஒருவேளை ஐயா நாங்கள் கணக்குக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது, நீங்கள் கேளுங்க, அது உங்களுக்கு தரேன். அது வழியாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஏன்னா பரிதிமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்குது, அதற்கு ஒரு நம்பர் உண்டு. நீங்கள் அதை தாராளமாக 8438852500 இந்த நம்பர்லேயும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஏன்னா 24 மணி நேரம் ஜெப உதவின்னு நான் சொல்லிவிட்டு ஃபோனை எடுக்காமல் இருந்தால் அது நல்லா இருக்காது. தயவு செய்து 10லேருந்து 5க்குள்ளே அழைங்க, உங்களுக்காக ஜெபிப்பேன். இப்போவும் ஜெபிக்கட்டுமா? எனக்கு அன்பின் தெய்வமே, ஆறுதலின் நாயகரே, அருமையான நாளிலே கடைசி காலம் எது? யுத்தங்களின் செய்திகள், பூமி அதிர்ச்சிகள், பூகம்பங்கள் ஏற்படும், இவைகளெல்லாம் ஆரம்பம், முடிவு உடனே வராது என்று சொன்னீர். அந்த கடைசி காலத்துக்குள்ள முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்கத்தக்க என்னை எங்களை தகுதிப்படுத்தும். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஆண்களை ஒன்றை கூட்டி கொடுத்து வாழ வைக்கிற தெய்வமே, இன்னும் அநேக நன்மைகளை செய்து ஆசீர்வதிப்பீரா. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணலாம். விரும்பின காரியம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.